நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மக்களை சந்தித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையை உருவாக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார்கள். அதன்படி அவர் நியமித்திருக்கக்கூடிய இந்த தேர்தல் அறிக்கை குழு தமிழ்நாட்டிலே பல்வேறு பகுதிகளுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய வெவ்வேறு அமைப்புகள், சங்கங்கள், அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு துறைகளை சார்ந்த மக்களை சந்தித்து மாணவர்கள், விவசாயிகள், தொழிலாளிகள், தொழில் முனைவோர், ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு தொழில்கள் இருக்கும். அங்கே இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை, கருத்துக்களை, கோரிக்கைகளை எங்களிடம் எடுத்து கூறுகிறார்கள். இதையெல்லாம் ஒருங்கிணைத்து நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையை உருவாக்க இருக்கிறோம். எந்த பகுதிக்கு சென்றாலும் அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் திராவிட முன்னேற்ற கழகத்தால், நம்முடைய முதலமைச்சர் அவர்களால் தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தர முடியும் என்ற நம்பிக்கையோடு எங்களை சந்தித்து அவர்களுடைய மனுக்களை தந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 15 லட்சத்துக்கு நாங்க எங்க காத்துட்டு இருக்கோங்க. பிரதமர் மோடி அவர்கள் 2 தேர்தலுக்கு முன்னால ஒரு 15 லட்சம் ரூபாய் எல்லாருடைய அக்கௌண்ட்டுக்கும் வரும்னாரு. அதுக்காக இன்னும் காத்துட்டு இருக்கோம். அது போட்டப்புறம் எல்லார் அக்கௌண்ட்லயும் அது போட்டப்புறம் திரு அண்ணாமலை அவர்கள் மற்றவங்களை விமர்சிக்கிறதுக்கான உரிமை அவருக்கு உருவாகும். எலக்ட்ரல் பாண்ட்ன்றது அன்கான்ஸ்டிடியூஷனல் எலக்ட்ரல் பாண்ட்ன்றது அன்கான்ஸ்டிடியூஷனல் ரீசன்ல சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அதுல முக்கியமா பாஜக குற்றம் சாட்டுறது அந்த திமுக அதிகமான நன்கொடைகளை வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றத்தை வைக்கிறாங்க. இல்லைங்க, இந்தியால எல்லா கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து 50% கூட அவங்களுக்கு எலக்ட்ரல் பாண்ட்ஸ் கொடுக்கல. 50% மேல ஒரே கட்சிக்கு எலக்ட்ரல் பாண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, அது பாஜக. அதனால அவங்க யாரையும் குற்றம் சொல்லக்கூடிய இடத்தில் அவர்கள் இல்லை. தங்களுடைய கட்சிக்கு பணத்தை கொண்டு வரதுக்காக ஒரு புது வகையான ஒரு தவறான நடவடிக்கையை அவர்கள் உருவாக்கி ஒரு சட்ட வடிவம் கொடுத்திருக்காங்க. அதை தான் சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிருக்கு. இதுக்கு அதை கொண்டு வந்தவங்க முதல்ல பதில் சொல்லணும். பொய்யான மேனிஃபெஸ்டோ தான் தயாரிக்க போறாங்க டிஎம்கே அப்படின்ட்டு ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி. இல்லைங்க, தப்பா ஆட்சி நடத்தி இன்னைக்கு தமிழ்நாட்டை எல்லா இடத்துலயும் பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு நிலையில வைத்து விட்டு சென்றவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு, முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய ஆட்சிக்கு பிறகுதான் இன்னைக்கு தமிழ்நாடு எல்லா வகையிலும் எல்லா துறைகளிலும் முன்னேறக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. அது கல்வியாக இருக்கட்டும், ஹெல்த்தாக இருக்கட்டும், இல்லைன்னா அதிகமாக தொழில் முனைவோர் தமிழ்நாட்டில் முதலீடுகள் செய்யக்கூடிய, வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய நிலையாக இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகுதான் அது சாத்தியமாயிருக்கு. அதனால தேர்தல் அறிக்கையை விமர்சிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அதை பத்தி தெரியாது. ஏன்னா ஆட்சி எப்படி நடத்தணும்னு தெரிஞ்சாதானே தேர்தல் அறிக்கை இதெல்லாம் புரியும். இந்திய கூட்டணியில் ஆம் ஆத்மி சேரக்கூடாது அப்படின்னு எல்லாருக்கும் அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. பாஜகவுக்கு எதிராக கருத்துக்கள் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. எல்லா எதிர்கட்சிகளும் இன்னைக்கு இந்த நிலைமையில தான் இருக்கிறார்கள். அதனால எந்த வகையில முடியுமோ அவங்களுக்கு எதுதான் யார் பேசினாலுமே அவங்களுக்கு அழுத்தங்கள், தாக்குதல்கள், பிரச்சனைகள் கொடுக்கறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கத்தின் தொடர் நிலைப்பாடு. விவசாயிகள் சட்டத்தலைவர் தேசிய பாதுகாப்பு விவசாயிகளோட போராட்டத்தை தொடர்ந்து இந்த அரசு ஒரு கிட்டத்தட்ட ஏதோ கிரிமினல்ஸ் நடத்துறது போல, அதை விட மோசமா டெரரிசம் நடத்துறது போலதான் அவங்க நடத்திட்டு இருக்காங்க. அவங்க மேல கண்ணீர் புகை வீசுறது, இரும்பு கொண்டு போய் அவங்க வரக்கூடிய பாதையில அந்த கம்பிகளை வீசி எறியது, அப்படி தொடர்ந்து அச்சுறுத்தல், பல இடங்கள்ல கைது என்று தொடர்ந்து அவங்க அந்த விவசாயிகள், நியாயத்துக்காக போராடக்கூடிய விவசாயிகளுடைய குரலை கேட்பதற்கு கூட அவங்க தயாராக இல்லை.
அதுதான் நீங்க கேட்ட போன சென்ற கேள்விக்கு வந்து கூட எதிர்கட்சிகளை மட்டும் இல்ல, அவங்களை எதிர்த்து குரல் எழுப்பக்கூடிய ஊடகங்களோட நிலை இன்னைக்கு என்ன அப்படிங்கிறது உங்க அத்தனை பேருக்கும் தெரியும். மேம், மத்தியில இருக்கக்கூடிய விவசாய போராட்டம் பத்தி நம்ம பேசணும். இந்த செய்யார் மேல் மார்க்கெட்டை வந்து இன்னும் வந்து முதல்வர் போய் சந்திக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் இன்னும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட வந்து அரெஸ்ட் வந்து ஏற்பட்டிருக்கு சென்னையில. அவங்க போய் பாக்குறப்ப இதை பத்தி நம்ம தெரியல. இன்னும் வரைக்கும் மேல்மால போராட்டம் போயிட்டு இருக்கு. அங்க சிப்காட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை மேல்மாலை வேணும்னு சொல்லி கோரிக்கை வச்சு இன்னைக்கும் போராட்டம் இல்ல, வேணும்னு சொல்லி கோரிக்கை வைத்து போராடி கொண்டிருக்கவர்களும் இருக்காங்க. அதனால நிச்சயமாக விரைவில் வந்து இதற்கு வந்து அந்த விவசாயிகளை சந்தித்து இதற்கு வந்து ஒரு சரியான தீர்வு எடுக்கப்படும். இல்ல இல்லைங்க, முதலமைச்சரை சந்திக்கிறது இன்னைக்கு அவரை சந்திக்கிறதுக்கான ஒரு சரியான வழிமுறை இருக்கு இல்லையா. நிச்சயமாக அமைச்சரவையில இருக்கக்கூடியவர்கள் அந்த விவசாயிகளை சந்தித்து அதற்கான ஒரு தீர்வை விரைவில். அதே மாதிரி இந்த வேலூர், திருப்பத்தூர், நாடிப்பேட் அண்ட் திருவண்ணாமலை நம்ம இந்த 4 இடங்கள்ல வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். முக்கியமா நம்ம நாடாளுமன்ற அந்த மேனிஃபெஸ்டோல வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் சம்பந்தப்பட்டு ஒரு ப்ரோக்ரஸிவான ஏதாவது ஒரு கோரிக்கைகளை நம்ம எதிர்பார்க்கணும். ஏன்னா அது நிறைய பேர் அட்ரஸ் பண்ணாம இல்ல, இப்ப இல்ல தனியா வந்து விமென்ஸ் பாலிசி வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. நிச்சயமா ஜெண்டர் வயலன்ஸ் வந்து அதுல ஒரு முக்கியமான விஷயம். நீங்க சொல்லுவது போல நிச்சயமாக வந்து பெண்களுடைய பாதுகாப்பு, அது வெளியில இருந்தாலும் வீட்டுக்குள்ள இருந்தாலும் வந்து மிக முக்கியமாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயம். வில் டெஃபினெட்லி அட்ரஸ்.